வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ஒரு அழகான திருக்குறளின் அடிப்படையிலான சிறுகதையை பற்றியது. ஒரு மலை அடிவாரத்தில் அன்பு நகர் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே கண்ணகி என்ற இளம்பெண் வாழ்ந்தாள். அவளுக்கு அன்பும் கருணையும் நிறைந்த மனம். எப்போதும் பிறருக்காக உதவ விரும்பும் இயல்பான நலமனிதி. ஆனால் அந்த கிராமத்தில் வறட்சி, நோய்கள், துன்பங்கள் மக்களை வாட்டிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு ஞானி வந்தார். அவர் கண்ணகியின் உண்மையான அன்பையும் சேவையையும் கவனித்து அவளிடம் ஒரு திருக்குறளை சொன்னார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இதன் அர்த்தம், தூய்மையான மனதோடு எதற்கும் பற்றாமல் வாழும் ஒருவர் அந்த இறைவனின் பாதத்தை நினைத்து சேவை செய்வதன் மூலம் நீடித்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வர். கண்ணகி தனது உள்ளம் முழுவதும் இறைவனை வேண்டி தினமும் இறைவனை பிரார்த்தனை செய்தாள். அவள் தனது மனதை தூய்மையாக்கி எவருக்கும் எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்யத் தொடங்கினாள். அவளது அன்பும் சேவையும் கிராமத்தில் நம்பிக்கையையும் அமைதியையும் கொண்டு வந்தன. இதன் விளைவாக மழை பெய்தது, நோய்கள் குறைந்தன, மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்தன. கண்ணகி நீண்ட காலம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தாள். நாம் அனைவரும் இந்த குறளின் போல் மனம் தூய்மையுடன் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்கள்தான் உண்மையான வாழ்வை அடைவார்கள். நண்பர்களே, இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து கொள்ள மறக்காதீர்கள். மேலும் அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.